திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ததை கண்டித்து பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் வினோத்குமார். வினோத்குமார், வணக்கம். இந்த சாலை மறியல் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. ஹலோ. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கரளம்பாக்கம் என்ற இடத்தில் இன்று கடந்த 2 நாட்களாக இந்த பகுதியில் கரளம்பாக்கம் காலனியில் குடிதண்ணீர் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்படும் குடிதண்ணீரை குடித்து ஒரு 40க்கும் மேற்பட்டோர் கடுமையாக பாதித்துள்ளனர். இதனால் அந்த பகுதியை சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோரை அந்த பகுதியில் இருந்து அருகில் உள்ள அத்திவஞ்சேரிப்பேட்டை அரசு மருத்துவமனை, கோணட்டம்பேட்டை அரசு மருத்துவமனைகள் அனைவரையும் அனுமதித்தனர். இதில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த ஏழுமலை என்ற ஒரு மேஸ்திரி ஒருவர் வயதானவர் இறந்து விட்டார். இதனை தொடர்ந்து அந்த பகுதியிலே உள்ள சுதா என்ற ஒரு 42 வயது பெண்மணியும் திடீரென்று உயிரிழந்து விட்டார். அவர் உயிரிழந்ததை மருத்துவர்கள் உறுதி செய்த பின்பு அவருக்கு இறுதிச் சடங்கு செய்வதற்காக அவரது வீட்டிற்கு எடுத்து வந்தனர். கரளம்பாக்கம் காலனிக்கு எடுத்து வந்தனர். மாலையெல்லாம் போட்டு அவருக்கு இறுதிச் சடங்கு செய்யும் வேளையில் திடீரென்று அவர் அசைவு இருக்கிறது என்று அரசு மருத்துவமனைக்கு மீண்டும் எடுத்து சென்றனர். அங்கு அதாவது அவரை ஆம்புலன்ஸ் உதவியுடன் 108 ஆம்புலன்ஸில் அழைத்து சென்றனர். அப்போது அவர் மீண்டும் இறந்து விட்டார் என்று எடுத்து வந்தனர். ஒழுங்காக மருத்துவர்கள் பரிசோதனை செய்யவில்லை. இந்த இருவர் மரணத்திற்கும் குடிதண்ணீர் தான் பிரச்சனை தான் காரணம். வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி இதனால் ஏற்பட்டதற்கு இவர்கள் தான் காரணம். அந்த சுகாதாரத்துறை அதிகாரிகளும், வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகளும், வருவாய்த்துறை அதிகாரிகளும் தான் காரணம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்.